ஹாய் ஃப்ரெண்ட். நம்முடைய வீடு, நம்முடைய இடங்கள நம்ம எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கோம். அதே மாரி நம்ம வீட்ட விட்டு வெளிய பொது இடங்களையும் நம்ம சுத்தமா வச்சிருக்கணும். அசுத்தம் செய்வது குற்றமே. 2002ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, பொது இடங்கள்ல எச்சி துப்புறது, புகைப்பிடிப்பதற்கு தடை விதித்து சட்டம் இயற்றப்பட்டது. ஆனா நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா, கண்ட கண்ட இடத்துல நம்ம எச்சி துப்புறது, யூரின் போறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு இது மாரி ஓரமா மக்கள் நடந்து போக முடியாது. அவ்வளவு மோசமா இருக்கும். பஸ்ல போகும்போதும் சரி, கார்ல போகும்போதும் சரி, பைக்ல போகும்போதும் சரி, சைக்கிள்ல போகும்போதும் சரி, நம்ம பின்னாடி யார் இருக்காங்க, யார் வந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கிறதே இல்ல. நம்ம எச்சி துப்பிரும். இதே மாதிரி செயலுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரில ஹெவியா ஆக்ஷன் எடுக்காங்க, ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. பனிஷ்மென்ட்லாம் நெறைய அதாவது ஃபைன்லாம் நெறைய போடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா, எச்சி துப்பி புடிச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் 1000 சிங்கப்பூர் டாலர் ஃபைன். 1000ங்கிறது இந்தியாவுடைய மதிப்பு இந்தியாவுடைய ரூபாயுடைய மதிப்பு 68,000 ரூபாய். 2வது டைம் புடிச்சாங்கன்னா 2000 சிங்கப்பூர் டாலர். 3வது டைம் புடிச்சாங்கன்னா 5000 சிங்கப்பூர் டாலர். இது மாதிரி ஹெவியா ஃபைன்லாம் போடுறாங்க. நம்ம நாட்டுல இதே மாதிரி செயல் பண்றவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. கொரோனா டயத்துல பாத்தீங்கன்னா, அதாவது அரசு ஸ்ட்ரிக்ட்டா ஆக்ஷன் எடுத்து இதெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள் கூட இதுல கவனம் செலுத்துவதில்லை. இதே மாதிரி அதாவது இந்த ஒழுங்கீன செயல் அந்த குற்றத்தை தடுத்து நிறுத்தாவிட்டால் நோயிலிருந்து யாரையும் தற்காத்துக் கொள்ள முடியாது. இதற்கெல்லாம் மேல இத மக்கள், அதாவது இதனால் இந்த செயலினால் சுகாதார கேடு வருது, பேராபத்து வருது, பெரும் நோய் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இது தெரியும். அதனால மக்கள் தான் நம்ம தான் நம்முடைய தவறுகளை உணர்ந்து, அதாவது தனி மனித ஒழுக்கம், அதாவது மரியாதை, கலாச்சாரம், ஒழுக்கம் இதெல்லாம் முறையாக கடைபிடித்து இந்த மாதிரி பழக்கத்தை நிறுத்த வேண்டும். நம்ம எப்படி அடுத்த கண்ட்ரியை நம்ம இந்த மாதிரி செயலுக்கு நம்ம உதாரணமாக சொல்றோமோ, அதே மாதிரி நம்மளுடைய இந்திய நாடை இந்த மாதிரி செயலுக்கு அதாவது அடுத்த கண்ட்ரி உதாரணமாக சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் இருக்க வேண்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.